நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்று பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம். இங்கே மக்கள் பெரும் ஆரவாரத்துடன் எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்கள் இங்கே மக்களிடம் எந்த அளவிற்கு சென்று அடைந்துள்ளது என்பது இது எங்களுக்கு ஒரு பெரும் உற்சாகத்தை தருகிறது. இங்கே கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதே போன்று தோழமை கட்சி நிர்வாகிகளும் அவருடைய தொண்டர்களும் பெரும் திரளாக இன்று வாக்கு சேகரிக்க சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வெற்றி பிரகாசமாக எங்கள் கண்களுக்கு தெரிகிறது. எங்களுடைய அதாவது மற்ற வேட்பாளர்களை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய பிரச்சாரம் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. மக்களின் ஆரவாரத்தை பார்க்கும்பொழுது சென்ற முறையை விட இந்த முறை ஒரு பெரும் வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள், அதே போல ஒவ்வொரு கவுன்சிலர் அவங்க பண்ணதெல்லாம், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செய்த பணிகள், இதையெல்லாம் சொல்லி அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றத மக்களிடம் எடுத்து சொல்லி அது வாக்கு சேகரிப்போம். இல்ல, இப்போ ஏற்கனவே இங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4181 கோடி ரூபாய்க்கு வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் அந்த 10 ஆண்டுகள்ல இருந்தவர்கள் இது வடசென்னையை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. 2019-20 பாத்தீங்கன்னா மற்ற சென்னை பகுதிகள், மத்திய சென்னை, தென் சென்னைக்கெல்லாம் 800-900 கோடி அப்படின்னு கொடுத்தது, இங்க 25 கோடி தான் கொடுத்திருந்தாங்க அந்த நேரத்தில். ஆனால் இப்பொழுது இங்க இருக்கும் கொடுங்கையூர் குப்பைமேடு, அதே மாதிரி இந்த டீசாலினேஷன் பிளான்ட், இதெல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்திருக்கு. அதே மாதிரி கழிவுநீர், குடிநீர் அந்த கலக்கிறது அப்படின்றதெல்லாம் பல வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அதற்கான தீர்வுகள் அப்படின்றது காணப்படுகிறது.